அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய குரு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகப் போகிறார். இதுவரைக்கும் இருந்த நோய் தாக்குதல், உடல்நிலை பாதிப்புகள் அகன்று மிகவும் நற்பலன்களை அடையப் போகிறீர்கள். வீண் அலைச்சல், நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான சில சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஜென்ம குருவினுடைய இருக்கிற காரணத்தினால். ஆனால் அவற்றிலெல்லாம் விடுவிக்கப்பட்டு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க. இதில் 2ஆம் இடத்துக்கு உச்சமடைஞ்ச குரு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்க காரணத்தினால உங்களுக்கு கடன் நிவாரணம் உண்டு, நோய் நிவாரணம் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு பார்க்கணும், உயிர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே தாய் தகப்பனோ அல்லது உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சிலரோடு சேர்ந்து தொழில் செய்ய விருப்பப்பட்டவங்களுக்கு அந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். சிலருக்கு தன்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலையே இதுக்கு கையில் எடுத்து அவங்களும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தை உச்சமடைஞ்ச குரு பார்க்கறதால் தொழில் சிறப்படையும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தங்குதடை, குழப்பங்கள் சரியாகும். 8 குடையவர் 10ல் 9 குடையவர் 10ல் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, அதிகாரிகளின் ஆதரவு போன்றவை கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஜெனடிக், அதாவது ஏற்கனவே உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலை நாமளும் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த முறை முன்னோர்கள் செஞ்ச தொழிலை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக அற்புதமாக இருக்குது. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது ஒரு பலகீனம்தான். 5 குடைய கிரகம் 5, 7 ரெண்டும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பது பணவரவு இல்லவோ நல்லாவே தான் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிற காரணத்தினால், அந்த சனி 8ஆம் அதிபதியாக போகிற காரணத்தினால தாயின் உடல்நிலை சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வாகனங்களால் வீண் தேவையற்ற சில செலவுகளும் வந்து போகும்.